உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப அவர் எவ்வளவு தூரம் எளிமையின் உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கின்ற இந்த நிகழ்ச்சி. பன்ருட்டின்னு அந்த பக்கத்தில் அங்கே இருக்கிற ஒரு குயவர், அவர் நம்முடைய வள்ளல் பெருமான் மீது பெருத்த அபிமானம் கொண்டவர். அவர் என்ன செய்கிறார், வள்ளல் பெருமானை ஆராதிக்கின்ற ஒருத்தராகவும் இருந்திருக்கிறார். அவர் குயவர் என்பதனால் மண்ணை பிசைந்து அதற்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். அந்த உருவம் எந்த உருவம் என்றால் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உருவம். வள்ளல் பெருமானின் உருவத்தை தான் அவர் மண்ணில் சமைத்து மண்ணில் உருவாக்கி அதற்கு வண்ணம் தீட்டுகிறார். வண்ணம் தீட்டி காய வைத்து அதை அலங்காரம் செய்து நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அந்த இடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். வடலூரில் வைத்து கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சன்மார்க்கிகள், அந்த கிராமத்து மக்கள்லாம் இந்த மண் உருவத்தை பார்த்து ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே, அடடா இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு வியக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மண் திருவுருவத்தை வடலூரில் வைத்து விடலாம், மக்கள் வரும்போதும் போகும்போதும் வணங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குயவர் வள்ளல் பெருமானிடம் கையில் கொடுக்கிறார் அந்த மண் உருவத்தை. வள்ளல் பெருமான் என்ன செய்தார், அதுதான் அவருடைய உயர்வை காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. அதனால்தான் நாம் இன்னமும் வள்ளல் பெருமானை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் என்ன செய்தார், கையில் வாங்குகிறார், அந்த குயவரிடம் சொல்கிறார், மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு. அவருடைய மனசு வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நொடி தன்னுடைய திருவுருவம், மண்ணால் செய்யப்பட்ட திருவுருவத்தை அப்படியே கை தவற விடுகிறார். அடடா பொன்மேனி மண்ணாயிற்றே அப்படின்னு வேற சொல்கிறார் வள்ளல் பெருமான். அந்த உருவம் கீழே விழுந்து நொறுங்குகிறது, உடைந்து போகிறது. அப்புறம் பக்கத்தில் இருந்த சன்மார்க்கிகள்கிட்ட, அன்பர்கள்ட்ட, அந்த குயவர்கிட்ட வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, என்னை வணங்காதீர்கள், எனக்கு உருவம் கொடுக்காதீர்கள், என்னுடைய உருவத்தை வணங்காதீர்கள், நீங்கள் வணங்க வேண்டியது உங்களில் இருக்கும் உள்ளொளியை மட்டும்தான், வேறு எந்த தெய்வத்தையும் அல்ல, வேறு எந்த உருவத்தையும் அல்ல, குறிப்பாக என்னை வணங்காதீர்கள்னு சொன்ன அந்த பெருந்தன்மை இருக்குது பாருங்க. இப்போவும் நாம் நிறைய குருமார்களெல்லாம் பார்க்குறோம். அவங்க தன்னோட கை, கால், முகம், காது, மூக்கு, வாய் இப்படி எல்லாவற்றையும் தனித்தனியாக கூட வணங்க வைக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற சமூகமாக இப்போது இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமான் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தார்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு சம்பவம். இன்றைக்கும் ஒரு பாடல் பார்க்குறோம். அதில் அவர் எப்படி இந்த பணியுமாம் என்றும் பெருமைங்கிற நிலைக்கு தன்னை வைத்து கொண்டிருந்தார்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு பாடல் இது. மிக அழகான பாடல், ரொம்ப தெளிவாக இருக்குது. விளக்கம்ங்கிறது தேவையே இல்லை, அந்த அளவுக்கு தமிழின் எளிமையோடு இருக்கக்கூடிய ஒரு பாடல். வள்ளல் பெருமானுடைய பாடலில் பயணிக்கலாமா? பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்னே. தற்சுதந்திரம் இன்மை அப்படிங்கிற 6ஆம் திருமுறையில் 3369வது பாடலாக இது இருக்கு. நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார், நான் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி எங்கேயோ இருந்து ஆட்டி வைக்கின்ற ஏதோ ஒரு சக்தியினால் நான் ஆட்டுவிக்கப்படுகிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படிப்பட்டவரா? இல்லை இல்லை, உண்மையிலே இதில் சொல்லப்படுகின்ற வாக்கியங்கள் எல்லாம் நமக்குத்தான் பொருந்தும். ஏன்னா நாம தான் எடுப்பார் கைப்பிள்ளையா இப்படியாக அந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்கோம்ல. பொம்மலாட்டத்தில் ஒருத்தர், அந்த பொம்மலாட்ட கலைஞர் மேலே கையை வச்சுக்கிட்டு அந்த கயிற்றின் மூலமாக அந்த பொம்மைகளை அசைத்து காட்டுவார். அப்படி நாம தான் இந்த வள்ளல் பெருமான் பாடலில் இருக்கிற செயல்களை எல்லாம் அப்படியே ஒரு எந்திரம் போல செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுய உணர்வற்று. ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி இருந்திருக்கவில்லை. இவ்வளவு சொல்கிறாரே தவிர வள்ளல் பெருமான் தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் தன்னை உணர்கின்ற அந்த பெரும் வழியில் சென்று கொண்டிருந்தார்ங்கிறத மிக தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எதையெல்லாம் அவர் நான் ஒரு எந்திரம் போல செய்கிறேன், ஒரு பொம்மை போல செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுகின்ற அந்த விதத்தை பார்த்தால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
ஒவ்வொன்றா எண்ணிட்டே வரலாமா? பாருங்க. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன். அதாவது யாரோ ஒருத்தர் இவரை சொல்றாங்களா பாடு அப்படின்ட்டு. அப்படி பாட்டு வித்தால் இவர் பாடுறாராம், பணி வித்தால் பணிகின்றேன். இல்லை, நீ இந்த இடத்துல பணிவா இருக்கணும், இந்த வேலையை செய்யணும். பணினா வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேலையை செய்யு அப்படின்னு சொன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் செய்யவில்லை நம்முடைய வள்ளல் பெருமான். அதுதான் இதில் பெரிய விஷயம். ஒவ்வொன்றையும் சொல்கிறாரே தவிர அவர் தன்னியல்பாக வாழ்ந்திருந்தார். சமூகம் சொன்னதை போல் வாழவில்லை. அப்படி வாழ்ந்திருந்தால், சமூகம் சொன்னதை போல் வாழ்ந்திருந்தால் வடலூரில் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திருச்சபையை அவர் உருவாக்கி இருப்பாரா? இல்லை, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களில் அவரும் ஒருவராக வாழ்ந்திருப்பார்ல, வாழ்ந்து முடிஞ்சிருப்பார் அடையாளமற்று. ஆனால் அப்படி செய்யவில்லை. எனவே அவர் யாரோ ஒருத்தர் கூட்டுவிப்பதை போல் ஆட்டுவிப்பதை போல் இருந்தேன் என்று சொன்னாலும் அவர் அப்படி இருக்கவில்லை. தன் மனசு சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே நாம் இந்த பாடலை உணரணும். பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகிறேன், குழைவித்தால் குழைகின்றேன். கூட்டுவித்தால் கூடுகின்றேன். உனக்கு மனசுல விருப்பம் இருந்து எனக்கு உன்னுடைய அருளை கிடைப்பதை போல் நீ என்னை கூட்டுவித்தால் நான் கூடுகின்றேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே அவருடைய மனசு தான் அவருக்கான அருளை அள்ளி கொடுத்திருக்கிறதுங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எளிய மக்களின் பரிதவிப்பை இந்த பாடல் மூலமாக நம்முடைய குரலாகவே நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார்ங்கிற அந்த புரிதல் நமக்கு வேண்டும். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். நாம ஒரு 100 டிஷ் எனக்கு பிடிக்கும்னு பட்டியல் சொல்வோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் நீ கொடுக்கிற சாப்பாட்டை, நீ கொடுக்கிற ஊனை, நீ கொடுக்கிற உணவை, நீ கொடுக்கிற சோற்றை கொடுத்தால் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நமக்கான ஒரு ஞான அமுதத்தை அள்ளி கொடுப்பவர் நம்முடைய வள்ளல் பிரான். அது புரிய இந்த வரிகள் ஒவ்வொன்றும் நமக்கு அடடடடா எவ்வளோ எளிமை, எவ்வளோ தன்மை, எவ்வளோ உண்மை அப்படின்னு வியக்க தான் வைக்குது. உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். நீ தூங்க சொன்னேன்னா நான் தூங்குறேன், சரி தூங்கவே தூங்காத அப்படின்னா நீ ஆட்டுவிச்சேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஆடுறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு தகவலும் இருக்குது. வள்ளல் பெருமான் ஒரு நாளில் 3 மணி நேரம்தான் முதல்ல தூங்கிட்டு இருந்தாராம், உறக்கம் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அது 2 மணி நேரமாக குறைந்து அதற்கப்புறம் 1 மணி நேரம்தான் உறங்கி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் 1 மணி நேரம்தான் உறங்கி இருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆனால் அவர் சொல்கிறார் நீ உறக்குவித்தால் நான் உறங்குகிறேன் அப்படின்னு. அப்படின்னா இது வெறுமே கண்ணை மூடி உறங்குகின்ற உறக்கம் இல்லை. அதை தவிர அறியாமை என்கின்ற உறக்கம் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. நாம் தான் உறக்கம் கலையாமல் இன்னமும் இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறோம்ங்கிற தெளிவை நாம் பெற்றாக வேண்டும். ஆனால் வள்ளல் பெருமான் உறக்குவித்தால் உறங்குகிறேன் சொல்றாரு. ஆனால் அவர் உறங்கவில்லை, விழித்து கொண்டார். பாதி வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்தே அவர் விழித்து கொண்டிருந்தார். ஞான விழிப்பு, அதைத்தான் நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஞான விழிப்பைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடல்லையும் சொல்றார். அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்னே, என்ன ஒரு பரிதவிப்பு இல்லை, இச்சிறிய நாள் ஆவது என்னேங்கிறாரு. அந்த சிறியேன் என்று சொல்லுகின்ற அந்த பெரியோர் தான், அந்த பெரியவர் தான், அந்த பெரியார் தான் நிச்சயமாக தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்துக்கு ஒரு புதிய விடியலை கொடுத்தார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம ஞானியாக 19ஆம் நூற்றாண்டின் சித்தராக அவர் இருந்திருந்தார். அதன் மூலமாக நம்முடைய கண்ணை திறந்திருந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், உணர வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.